செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை அண்ணா சாலை எல்லி சாலையில் உள்ள குடிசை மாற்று வாரிய வீடுகளை மாற்ற திட்டம் போடப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெங்கட்ரமணன். வணக்கம். இந்த போராட்டம் நடந்து வருகிறது, அது தொடர்பான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். சென்னை அண்ணா சாலை மவுண்ட் ரோட்ல இருக்கக்கூடிய அண்ணா சாலை ஓமந்தூரம் மருத்துவமனைக்கு இருக்கக்கூடிய அண்ணா சாலை அருகே தற்பொழுது எல்லிஸ்புரம் பகுதி மக்கள் தற்பொழுது சாலை மறியலில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த எல்லி சாலையில தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியத்தின் சார்பாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய கட்டிடங்கள் பழமை வாய்ந்த காரணத்தினால் அந்த பகுதியில் பொதுமக்களை மாற்ற வேண்டும் என தமிழக அரசு ஏற்கனவே உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அந்த பழமை வாய்ந்த கட்டிடத்தை இடித்துவிட்டு புதிதாக கட்டிடங்கள் அமைக்கப்படும் என ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி புதிதாக அமைக்க இருக்கக்கூடிய அந்த கட்டிடங்கள்ல இப்ப 2 மாடி கட்டிடங்கள் மட்டும் தான் இருக்கிறது. புதிதாக அமைய உள்ள கட்டிடங்கள்ல 7 மாடி கொண்ட கட்டிடங்களாகவும் லிப்ட் வசதிகள் கொண்ட கூடுதல் வசதிகளோடு கட்டிடங்கள் கட்டப்படும் என ஏற்கனவே அரசு என்பதை தெரிவித்திருந்தது. இந்நிலையில் எங்களுக்கு 7 மாடி கட்டிடம் வேண்டாம், ஏற்கனவே இருந்தது போல் 2 மாடி கட்டிடங்கள் மட்டும் போதும் என அந்த பகுதி மக்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தற்பொழுது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக அந்த சாலை மறியலில் ஈடுபட்ட நபர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்தக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. இதனால் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய மக்களுக்கும் காவலருக்கும் இடையே லேசான தள்ளுமுள்ளு என்பது ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அங்க இருக்கக்கூடிய அந்த பழைய கட்டிடங்களை இடித்து புதிய கட்டிடங்கள் கட்டப்பட வரை அந்த இடைப்பட்ட காலத்துல அந்த பகுதியில வசிக்கக்கூடிய மக்களுக்கு 24,000 ரூபாய் பணம் கொடுக்கப்படும் என ஏற்கனவே அரசு என்பது தெரிவித்திருக்கிறது. அந்த பணம் என்பது போதாது எனவும் அந்த பகுதி மக்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 1 ஆண்டுக்கு மேலாக அந்த புதிதாக கட்டிடம் கட்ட காலம் தேவைப்படும் என்பதால் தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பணம் போதுமானது இல்லை எனவும் தங்களுக்கு பழையது போலவே 2 மாடிகளை கொண்ட கட்டிடங்களை கட்டித்தர வேண்டும் என அந்த பகுதி மக்கள் தற்பொழுது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக இன்றைய தினம் எந்த விதமான ஒரு முன் அறிவிப்பும் இன்றி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கடை அந்த கட்டிடத்துக்கு முன்பாக இருக்கக்கூடிய ஒரு கடை என்பது இடிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு வீட்டின் முன் கதவு என்பது அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதனால் இந்த பகுதி மக்கள் இந்த 2 விஷயங்களை முன்வைத்து தற்போது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக நாளை மறுநாள் புதன்கிழமை பேச்சுவார்த்தை நடைபெறும் எனவும் அப்போது அந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையை ஏற்று அரசு அது குறித்தான பரிசீலனை செய்யப்படும் என கூறியதன் அடிப்படையில் தற்பொழுது இந்த போராட்டம் என்பது தற்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக தங்களுக்கு தற்போது இருப்பது போலவே 2 மாடி கொண்ட கட்டிடங்கள் இருக்க வேண்டும் எனவும் மாற்று இடத்துக்கு கொடுக்கக்கூடிய அந்த 24,000 பணம் போதாது, கூடுதல் பணம் தேவை என்கின்ற விஷயத்தை மைய வைத்து தற்பொழுது இந்த எல்லிஸ்புரம் பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.